அனைவருக்கும் வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் தமிழகம் உள்ளது. ஹிந்தியை காலூன்றவே விடமாட்டோம், ஹிந்தி எதிர்ப்பே எங்கள் பிரதான கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு தமிழையும் இங்கிலீஷையும் பெயிண்டில் அடிக்கிற கதையை பார்க்குறோம். மற்றொரு புறம் பாசிச பாஜக அரசு சதி செயல் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு மூலமாக தமிழகத்தையும் தென்னகத்தையும் வன்மையாக வஞ்சிக்க பார்க்கிறது பாசிச பாஜக அரசு. இதை நாங்கள் நிகழ்த்த விட மாட்டோம், வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு ஒரு 58 கட்சி உறுப்பினர்கள் சேர்ந்து ஒரு பொது கூட்டம் ஒன்று. இதற்கிடையில் பல அரசியல் தலைவர்கள் நோன்பு திறக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு, குறிப்பாக நடிகர் விஜய் அவர்கள் நாள் முழுவதும் அவர்களுடன் பயணித்து நோன்பு திறந்து அவர்களை ஆரவாரப்படுத்தினார். இது திமுக அரசின் கவனத்தை ஈர்த்து கலக்கத்தையும் ஏற்படுத்தியது. இதெல்லாம் ஒரு பக்கம் சீரியஸான விஷயம் போல மீடியாக்களில் உலா வந்துக்கிட்டு இருக்கு. சைலண்ட்டாக ஒரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம 10 ரூபா செந்தில் பாலாஜி அப்படின்னு அழைக்கப்பட்ட அமைச்சர், சாராய அமைச்சர் அப்படின்னும் பலரால் விமர்சனம் செய்யப்பட்ட அமைச்சரின் துறை டாஸ்மாக் நிறுவனத்தில் 3 நாளாக தொடர்ந்து அமலாக்கத்துறை இடி ரைடு நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த ரைடு பார்த்தீங்கன்னா நடக்கிறது டாஸ்மாக் நிறுவனத்தில், தலைமை நிறுவனத்தில். அதோட இந்த ரைடு நிற்கலை. அங்கேருந்து மது ஆலை உற்பத்தி செய்யும் நிறுவனத்துக்கு, அதாவது ஜெகத் ரட்சகன், கல்வி தந்தை என்று போற்றப்படக்கூடிய ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான பல மது ஆலைகள் இருக்கு. இதற்கு முந்தைய காணொலியில நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அவருக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய மதுபான ஆலைகளில் இடி ரைடு நடந்துகிட்டு இருக்கு. அதோட நிக்கல, அமைச்சர் செந்தில் பாலாஜியின் கான்ட்ராக்டர்கள் அவரின் தொடர்புகளுக்கு பண பரிவர்த்தனை நடந்ததாக சில பல தகவல்களும் வெளிவந்த வண்ணம் உள்ளன. இன்னும் இந்த ரைடு ஒரு முடிவுக்கு வரல. எதை நோக்கி இது பயணிக்குது அப்படின்ற விவாதங்கள் பெருசா இன்னைக்கு ஊடகங்களில் நம்ம பார்க்க முடியாது. ஊடகங்களில் சிறு சிறு விஷயங்களை வச்சு நம்மளை திசை திருப்பாங்கல்ல, அது மாதிரியான விவாதங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளோ சம்பவங்கள் ஒரு புறம் நடந்து கொண்டு இருக்க, பாஜக தரப்புல இருந்து அண்ணாமலை அவர்கள் கையெழுத்து இயக்கம் ஒன்றை கையில் எடுத்திருக்கார். சம கல்வி கொள்கை அப்படின்னு ஆன்லைனில் ஒரு போர்ட்டல் கிரியேட் பண்ணி டிஜிட்டல் சிக்னேச்சர் மூலியமாக வாக்கெடுப்பு நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இந்த காணொலி பதிவு பண்ணும்போது 3,12,633 நபர்கள் இதற்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. நேர்லையும் கையெழுத்து இயக்கங்கள் நடந்து கொண்டு இருக்குது. ஒவ்வொரு ஊராக அவங்க பரப்புரையை மேற்கொள்ள இருப்பதாகவும் செய்திகள் வருது. இந்த நிகழ்விற்காக முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கைது செய்யப்பட்டு பின்பு விடுவிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இவ்வளவு பரபரப்பான சூழல்ல இதன் பின்னணி என்ன? இந்த சம கல்வி கொள்கை இவங்க எடுத்திருக்கிறது சரியா? உண்மையிலே ஆளும் திமுக கட்சி செய்வது சரியா என்பெல்லாம் காணொலியில் விரிவாக பார்ப்போம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கண்டென்ட்குள்ள போகலாம். ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் தமிழ்நாட்டை உலுக்கிய ஒரு விஷயம். வரலாறு நமக்கு அப்படிதான் கற்பிக்கப்பட்டது இந்த திராவிட அரசுகளால். இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 தேசிய கல்விக் கொள்கை உண்மையிலே ஹிந்தியை திணிக்கிறதா, அது என்னதாங்க சொல்லுது அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கத்தை திமுக எங்கும் தெரிவிக்க மாட்டேங்குது. இதற்கு விளக்கத்தை பாஜக தரப்புலையோ மற்ற நபர்கள் தரப்புலையோ கொடுக்கப்படும் போதும் அதை ஏற்க அவர்கள் தயாரா இல்லை. இது எப்படியான ஒரு சித்தாந்தம் அப்படின்னா, இதற்கு முன்பு ஒரு முறை எலெக்ஷன்ல டிஎம்கேயால் வைக்கப்பட்ட மிகப்பெரிய குற்றச்சாட்டு, மோடி ஜெயித்தால் ஒவ்வொரு அக்கௌண்ட்லையும் 15 லட்சம் ரூபா போடுறேன்னு சொன்னாரு, போட்டுட்டாரா? இதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க அப்படின்னு கேட்பாங்க. உண்மையிலே அவர் கேட்டுட்டாரா, அப்படிலாம் போடுறேன்னு சொன்னாரா அப்படின்னு இந்த ஃபேக்ட் செக் டீமும் செக்லாம் இங்கே பண்ணலை. ஏன்னா அவங்க வழக்கமாக ஆளும் கட்சிக்கு தான் சாதகமாக இருப்பாங்க. வேர்பேட்டமா ஒவ்வொரு வார்த்தைக்கும் இதுதான் பொருள் அப்படின்னு டிரான்ஸ்லேட் செய்யப்பட்டது. டிரான்ஸ்லேட் செஞ்சு அதையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த போது கூட டிஎம்கே நபர்கள் யாரும் அந்த பொய் பிரச்சாரத்தை கைவிடவில்லை. அப்போ என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு பொய்யான பின்பத்தை உண்மை போலவே வெளியில சொல்லணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். திருப்பி திருப்பி ஒரு பொய்யை சொல்லும்போது அந்த பொய் உண்மையாக மக்களால் நம்பப்படும். இதுதான் கடந்த காலங்களில் ஒர்க் அவுட் ஆன பாலிசி. டிஎம்கேக்கும் பொருந்தும், ஏடிஎம்கேக்கும் பொருந்தும். இப்போ இந்த எலெக்ஷன்ல அவங்க ஜெயிச்சு வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது? நீட் தேர்வு, நீட்டுன்னு ஒரு முட்டையில எழுதி உதயநிதி அவர்கள் காமிச்சு இந்த நீட்டை எப்படி ஒழிக்கணும் அப்படின்ற ரகசியம் எங்களுக்கு தெரியும்.
நாங்கள் வந்தோடனே முதல் கையெழுத்து நீட்டை ஒழிக்கிறது தான் அப்படின்னு சொன்னார். 4 வருஷம் ஆச்சு, 5வது வருஷம் முடிய போகுது. இன்னும் அந்த ரகசியம் என்ன அப்படின்னு அவர் வெளியில் சொல்லலை. இதை நம்ம மட்டும் கேட்கல, எடப்பாடி அவர்களுமே டேடி அண்ட் சன் என்னென்னமோ பேசுகிறாங்க, இந்த நீட் ரகசியத்தை கொஞ்சம் சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் பங்குக்கு அவரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. இதற்கிடையில அப்பா அப்படின்ற ஒரு வீடியோ, அப்பான்னு வீடியோ வெளியிட்டதுக்கு அப்புறமா அதை நிரூபிக்கிறதுக்காக அப்பா அப்படின்னு ஒரு ஆப், இந்த அப்பா ஆப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அண்ணாமலை போன்றவர்கள்ட்ட கருத்து கேட்கும்போது அது அப்பா ஆப் இல்லைங்க, அப்பத்தா ஆப் அப்படின்னு அவர் கேளிக்கையாக சொன்னதும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போது இந்த விஷயம் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 படி உண்மையிலே மத்திய அரசு ஹிந்தியை திணிக்கிறதா அப்படின்னா அது ஹிந்தியை திணிக்கலை அப்படின்றத தெளிவாக அண்ணாமலை பல மேடைகளில் பேசிகிட்டு இருக்காரு. பல நபர்கள் அந்த பாலிசினா என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த பிரச்சனை இப்போ ஏன் பூதாகரமாக வெடிச்சது? PM ஸ்ரீ பள்ளி திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதியை அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணாமல் ஃபண்டை ரிலீஸ் பண்ண முடியாது. இதுதான் மத்திய அமைச்சரால் கொடுக்கப்பட்ட செய்தி. இது ரொம்ப கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு ஸ்கீம், PM ஸ்ரீ பள்ளி அப்படின்னு ஒரு ஸ்கீம், இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா சொல்லி கையெழுத்து போட்டு தமிழ்நாடு அரசு பணம் பெற்றுள்ளது. பணம் பெற்ற நிலையில் அடுத்த தவணையை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இந்த ஸ்கீமுக்குரிய பணத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு மத்திய அரசு தரப்பில் சொல்லப்படுது. இதை மக்கள் மத்தியில் எப்படி கொண்டு வந்து சேர்க்கப்படுது அப்படின்னா, மத்திய அரசு ஹிந்தியை திணிச்சாதான் நாங்கள் ஃபண்டை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பின்பத்தை தான் இன்னைக்கு பொதுமக்கள் எல்லார்ட்டையுமே விதைக்கப்படுது. உண்மையிலேயே அது அப்படிதானா அப்படின்னா, அந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அந்த ஸ்கீமுக்குரிய ஃபண்டு கொடுப்பாங்க. ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா அந்த ஸ்கீமுக்குரிய ஃபண்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இது ஒவ்வொரு சாமானியனுக்கும் புரிய வேண்டிய ஒரு விஷயம். சரி, இவங்க தானே ஒத்துக்கிட்டாங்க PM ஸ்ரீ பள்ளி வேணும் அப்படின்னு. இப்போ ஏன் வேணான்னு சொல்கிறாங்க? இப்போ ஏன் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் பிரச்சனைக்குரிய விஷயமா எதையாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்ல, அதுக்காக கையில் எடுக்கப்பட்ட ஒரு ஆயுதம். சரி, இந்த ஆயுதத்தில் ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்னா ஒரு விஷயமும் இல்லை. ஏன் இல்லை? மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சா அப்படின்னா அது பல வருஷங்கள் ஆச்சு. அனைத்து விதமான தனியார் பள்ளிகளில் அது இம்ப்ளிமெண்டேஷனில் தான் இருக்கு. இன்னும் தெளிவாக சொல்ல போனோம்னா அது மும்மொழி கொள்கை இன்னைக்கு மத்திய அரசு சொல்ற மாதிரி 3வது மொழி ஏதோ ஒரு மொழி அப்படின்ற கண்ணோட்டத்தெல்லாம் இல்லை. கண்டிப்பா ஹிந்தி என்ற மொழி அனைத்து தனியார் பள்ளிகளிலும் இன்று கற்பிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கு. மக்களும் படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் என்னப்பா இவர் மட்டும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, இதுல ஒரு வியாபாரம் மறைமுகமா இருக்கு. இதை தான் நம்ம ஃபோக்கஸ்டா பார்க்க வேண்டிய விஷயம். 2 விஷயம். பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாத்துலேயுமே அது மெட்ரிகுலேஷனாக இருந்தாலும் சரி, CBSE இருந்தாலும் சரி, அங்கே 3வது மொழியாக ஹிந்தி கற்றுக் கொடுக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஹிந்தியோட இல்லாமல் இன்னும் ஆப்ஷனலாக பல நேஷனல் லாங்குவேஜஸ், ஃபாரின் லாங்குவேஜஸுமே இன்று கல்வியில் நடைமுறையில் இருக்கு. இந்த பக்கம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை பற்றி தான் இப்போ பேச்சு. இது அண்ணாமலை அவர்கள் பாணியில் அவர் என்னவா மக்கள்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு. இந்த சம கல்வி கொள்கை அப்படின்னா என்ன அப்படின்னா, பணம் இருக்கக்கூடிய மக்கள் ப்ரைவேட்டில் ஹிந்தி கற்றுக்கிறாங்க, ஆங்கிலம் கற்றுக்கிறாங்க, தமிழ் கற்றுக்கிறாங்க, நிறைய மொழிகளை கற்றுக்கிறாங்க. பணம் இல்லாத சாமானியனின் பசங்க தான் இன்னைக்கு அரசு பள்ளிகளில் படிக்கிறாங்க. பணம் கொடுத்து படிக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய கல்வி ஒரு ரகத்திலும், பணம் இல்லை என்பதற்காக அரசை நம்பி கல்வி கற்க வேண்டும் என்ற வந்த பிள்ளைகளின் தரம் ஒரு புறமும். ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு? அவர் கேட்கக்கூடியது சரியான கேள்வியாக தான் நம்ம மனசுக்கும் படுது. காரணம், இப்போ தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பாலிசியே இல்லை. எந்த ஸ்கூலுக்கு போங்க எங்கேயுமே ஹிந்தி கிடையாது அப்படின்னா, சரி புதுசாக ஒரு விஷயத்த எங்கள் மண்ணில் நீங்கள் திணிக்கிறத நாங்கள் விரும்பலைன்னு சொல்கிறது ஏற்றுக்கக்கூடிய வாதமாக இருக்கும். ஐயா, இது ஆல்ரெடி இம்ப்ளிமெண்டேஷனில் தானே இருக்குது. இன்னும் ஒரு படி மேலே போய் இப்போ அண்ணாமலை அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் என்ன? நம்ம அன்பில் மகேஷ் அமைச்சர் அவருடைய பையன் பிரெஞ்சு படிக்கிறார். நம்ம கனிமொழி அக்கா அவர்களுடைய பிள்ளை சிங்கப்பூர் சிட்டிசனாக இருக்கார். இன்னும் நம்ம கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள், நம்ம ஜெகத்ரட்சகன் ஐயா இருக்கார்ல, கல்வி தந்தை, அவர் பல கல்லூரிகளை நடத்துகிறாரு, பள்ளிகளை நடத்துகிறாரு, மதுபானங்கள் ஆலயம் நடத்துகிறாரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் எல்லாம்
அவர் ஹிந்தி கற்றுக் கொடுக்காம இருக்காரா, இல்லை தமிழுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுதா? சரி, தமிழ் வளர்ப்பு எந்த அளவுக்கு சீரா இருக்கு அப்படின்னா, தமிழ் எது ஆங்கிலம் எது ஹிந்தி எதுன்னு தெரியாம பெயிண்ட் டப்பாவை வச்சு நம்ம மக்கள் அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு தான் அவங்களுடைய இது இருக்கு. தமிழகத்துல தமிழை வளர்க்கறதுக்காக அவர்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. நம்ம மாடல் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சியில தமிழ் அவங்க ரோல் மாடல்னு அவங்க குறிப்பிடக்கூடிய இதுலேயே தமிழ் இல்லையப்பா. திராவிடம் சமஸ்கிருத வார்த்தை, மாடல் ஆங்கில வார்த்தை, எந்த இடத்துலையுமே தமிழை நீங்க முக்கியத்துவமே படுத்தலையே அப்படின்றதான் இவங்களுடைய கேள்வி. இப்ப நமக்கு இயல்பா எழக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, எந்த அமைச்சரோ ஒரு கவுன்சிலர் லெவல்ல இருக்கிறவரோ அதுக்கு மேற்படி இருக்கக்கூடிய நபர்கள், அவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இதுல யாரையும் நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டாம். அது விஜய் அவர்களா இருந்தாலும் சரி, சீமான் அவர்களா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம திருமாவளவன் போன்றவர்களா இருந்தாலும் சரி, இவங்க எல்லாரும் கல்வி நிறுவனத்துல ஏதோ ஒரு ரூபத்துல தொடர்புல இருக்காங்க. அவர்கள் நடத்தக்கூடிய அனைத்து பள்ளிகளிலுமே ஹிந்தி கற்பிக்கப்படுகிறது. சரளமா பசங்க பேசுறாங்க, அவங்க அதை நோக்கி போறாங்க. மற்றொரு புறத்துல அவர்கள் இப்போ நாங்கெல்லாம் கல்வி நிறுவனம் நடத்தலையப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவர்களின் பிள்ளைகள் ஹிந்தி கற்கிறாங்க. நம்ம ஆந்திரால முதலமைச்சர் மும்மொழி கொள்கைகள் என் பிள்ளைகள் என் மக்கள் 10 மொழி கற்று அதுல தலை சிறந்து விளங்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறார். ஆனா நம்ம முதல்வர் ஐயா அப்பா ஐயா என்ன சொல்றாரு, அரசு பள்ளியில இருமொழி தான் இருக்கும், இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு அண்ணாமலை கேட்கிறாரு. நம்மளும் அவரோட சேர்ந்து இந்த கேள்வியை கேட்போம் அப்படின்றத நம்மளும் கேட்கிறோம். ஏன் கேட்கிறோம் அப்படின்னா, ஒரு கண்ணுல வெண்ணையும் இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பையும் வைக்கிறது நியாயமா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குல்ல. அதேதான், ஒண்ணு ஓவரால் தமிழ்நாட்டில் பேன் பண்ணுங்க, எங்கேயுமே ஹிந்தி வேணா நுழையக்கூடாது. காசு இருந்தா ஹிந்தி கண்டிப்பா கிடைக்கும், காசு இல்லையா உனக்கு தமிழோட நீ போய்க்கப்பா, நீ எல்லாம் ஹிந்தி கத்துக்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல. இது வெளி வேஷம், ஒரு பிரச்சனை. இதுல உள்ள பினான்சியல் விஷயம் என்ன, பெரும்பாலான கல்வி நிறுவனங்கள் இருக்குல்ல, இது ஆளும் அரசுக்கு சாதகமாக இருக்கும். ஏன், அதுல பல வருமானங்கள் ஒரு வகையில ஈட்டப்படும். இன்னொன்னு, இவர்கள் சார்ந்த நபர்கள் கல்வி நிறுவனங்களை பெரிதா டிஎம்கே மக்கள் இருக்காங்கல்ல, மேல் மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க, பல கட்சிகள்ல இருக்கக்கூடியவங்க, இவங்க 2 விஷயங்களை கையில் எடுத்திருக்காங்க. ஒன்று மதுபான ஆலைகள், இன்னொன்று கல்வி நிறுவனங்கள். இப்போ இந்த ஜெகத் ரட்சகன் போன்றவர் 2யுமே செய்வார். ஏதாவது ஒன்று தானே இருக்கணும். கல்வி தந்தை அப்படின்னா காமராஜர் போன்றவர் அப்படின்ற சிந்தனை நம்ம இருப்போம். இங்கே மதுபான ஆலைகளே அவர் நடத்திக்கிட்டு இருப்பார். அதில் அவர் தான் ஸ்பெஷலிஸ்ட். பல கம்பெனிகள் அவருடைய ப்ராடக்ட் தான் இன்னைக்கு கடைகளில் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை தான் அவங்க மையமாக இவங்க யோசிச்சு நடந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஸ்டாண்டு டிஎம்கே எடுத்திருக்காங்கல்ல, இருமொழி கொள்கை தான் அப்படின்றது, இது இன்னைக்கு கடைக்கோடி மக்கள்கிட்ட கொன்று சேர்க்கப்படுது. இதுல ஒரு வாதம் வைக்கப்படுது. இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பையன் இங்கிலீஷ் படிக்கவே கஷ்டப்படுறான், இங்கிலீஷ்னாலே பயப்படுறான். இப்படி இருக்கிற சூழ்நிலையில இன்னொரு மொழியை கொண்டு நீங்க அவன் தலையில திணிச்சிங்க அப்படின்னா அவன் எப்படிங்க படிப்பான், அவன் பயந்து போயிட மாட்டானா, அவன் எஜுகேஷனே டிராப் பண்ணிடுவான் அப்படின்னு பல வாதங்கள் இன்னைக்கு விவாத மேடைகள்ல டிவிலெல்லாம் நம்ம பார்க்குறோம். இது ஏற்புடைய வாதமா? சரி, அது சரின்னே வச்சுக்குவோம். அவர் சொல்றாருல, இன்று அரசு பள்ளியில் உள்ள மாணவர்கள் ஆங்கிலத்தையே கற்க தயங்குறாங்க. இதுக்கிடையில ஏசர் அறிக்கை ஒன்று வந்தது, பசங்களுக்கு தமிழே தெரியல, இத்தனை சதவீத மக்கள் 70% நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 70% மக்களுக்கு தமிழே 3வது படிக்கக்கூடிய மாணவன் 2வது வகுப்புல உள்ள சிலபஸோ ஏதோ கோட் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த எஜுகேஷன் ஏன் இப்படி இருக்கு? ஒரு தனியார் பள்ளியில கிடைக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் இன்னைக்கு அரசு பள்ளியில கிடைக்கல. இது ஒத்துக்கிட்டாலும் சரி, ஒத்துக்கலைனாலும் சரி, மேடையில பல அறிக்கை கொடுத்தாலும் சரி, இது யதார்த்த உண்மை, ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கு, பிரைவேட் ஸ்கூல்ல எப்படி இருக்கு அப்படின்னு. கற்றுக் கொடுக்குறாங்கல்ல வாத்தியார்கள், இந்த ஆசிரியர்கள், இன்னைக்கும் இந்த போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு, ஊதிய பத்தலை, இது எல்லாமே. சரி, நம்ம வேற ஒரு கண்ணோட்டத்தில் இந்த விஷயத்தை பார்க்கலாம் அப்படின்றது நம்மளுடைய விருப்பம். இப்போ ஒரு தனியார் பள்ளியில அந்த ஹெட் மாஸ்டரோ, பிரின்சிபலோ, சேர்மனோ அவர்கள் பாடம் கற்பிப்பதில்லை.
அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு டீச்சர் இருக்காங்க, கிளாஸ் டீச்சர் இருக்காங்க, அவங்க டீச்சர்ஸ். அப்போ நம்ம பொதுவாக ஆசிரியர்கள் தான் பாடம் கற்பிக்கிறார்கள். அந்த ஆசிரியர்கள் பாடம் கற்பிக்கிறார்கள், மாணவர்கள் தேர்ச்சி பெறுகிறார்கள், நிறைய நாலேஜையும் கெயின் பண்ணிக்கிறாங்க, 3 மொழியுமே கற்றுக்கிறாங்க. ஆனால் அந்த ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்படும் ஊதியம் எவ்வளவு? இன்னமும் 2500 ரூபா சம்பளமாக பெறக்கூடிய ஆசிரியர்கள் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. 3000 ரூபா வாங்கக்கூடிய ஆசிரியர்களும் இருக்காங்க, 7000 ரூபா வாங்கக்கூடிய ஆசிரியர்களும் இருக்காங்க. 10,000 ரூபாய்க்கு மேலே ஒரு தனியார் பள்ளியில் வந்து ஒரு டீச்சர் சம்பளமாக வாங்குறாங்க அப்படின்னா அது கொஞ்சம் பெரிய விஷயம். ஏன் அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்டு வந்து 6000, 7000, 10,000, 12,000, என் அறிவுக்கு எட்டி ஒரு 15,000 ரூபா இந்த ஸ்டாஃப் அங்கே வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்படலை. நான் பழகிய சிறு வட்டமாக இருக்கலாம். சரி, இன்னொரு பக்கம் வாங்கலை. இந்த பக்கம் நம்ம வந்து கவர்மெண்ட் அதிகாரிகள், கவர்மெண்ட் டீச்சர்ஸ். இந்த கவர்மெண்ட் டீச்சர்ஸ் தான் மாணவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கணும். இப்போ இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை, மாணவர்கள் கற்றுக்கலை அப்படின்னா அது யாருடைய தப்பு? இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இவங்க கொடுக்குறாங்கல்ல, அந்த பாடத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஆசிரியர்கள் அதை சரிவர செய்யலை அப்படின்னு தானே நம்ம எடுத்துக்கணும். இந்த ஆசிரியர்களின் சம்பளம் எவ்வளவு? அது 60,000 இருக்கு, 90,000 இருக்கு, 40,000 இருக்கு. இங்க இந்த பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸின் சம்பளத்தை விட 10 மடங்கு 15 மடங்கு அதிகமாக ஊதியம் பெறக்கூடிய நபர்கள் இந்த கவர்மெண்ட் டீச்சர்ஸ். இவ்வளவு சம்பளத்தையும் கொடுத்து அரசாங்கம் அவங்கள வந்து அங்கீகரிச்சு பென்ஷன் ஸ்கீம் முன்னாடி இருந்தது, இப்போ குளறுபடியில் போயிட்டு இருக்கு. சரி, அதை நம்ம அந்த டாபிக் உள்ள போக வேணாம். இவ்வளவு சலுகைகள் இருக்கு. இப்போ இந்த பிரைவேட் ஸ்கூல் எஜுகேஷன்ல 10,000 ரூபா சம்பளம், 5,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இவ்வளோ டெடிகேஷனோட இந்த மாணவர்களை அந்த ஆசிரியர்கள் தேற்றுறாங்க. அப்ப ஏன் நம்மளுடைய இந்த அரசாங்க அதிகாரிகள், கவர்மெண்ட் டீச்சர்ஸ் அந்த எஜுகேஷனை மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? இவர்களுக்கு ஊதியமும் ஜாஸ்தி, அவர்களுக்கு ஊதியமும் கம்மி. அங்க மக்கள் பணம் கட்டி படிக்கிறாங்க, இங்க அரசாங்கம் இது இலவசம்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம உதயநிதி அவர்கள் ஒரு இதுல சொல்றாரு, பிரைவேட்டையும் கவர்மெண்ட்டையும் ஏங்க கம்பேர் பண்றீங்க? நாங்க இலவசமா சாப்பாடு கொடுக்குறோம், இலவசமா யூனிஃபார்ம் கொடுக்குறோம். எதுங்க இலவசம்? கவர்மெண்ட் ஃபண்டு ஒதுக்குறீங்க, இது அரசாங்கம் வரி மக்கள் பணம் நீங்க நிர்வகிக்கிறீங்க, அது ஓசி இலவசம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இல்ல இந்த டீச்சர்ஸ்னால இதை பண்ண முடியல, சம்பளம் பத்தல, இதுக்கு என்ன இன்னோவேட்டிவா பண்ணணும்? பிரைவேட்ல பாசிபிளா இருக்கிற ஒரு விஷயம் கவர்மெண்ட்ல ஏங்க பாசிபிள் பண்ண முடியல? இந்த கண்ணோட்டத்தில் பாருங்க. அப்போ இது ப்ரீ பிளான்டு விஷயமா தானே தெரியும். இங்க தரம் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அஃபோர்ட் பண்ணக்கூடிய மக்கள், பணம் செலவு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய பிள்ளைகளை பிரைவேட் ஸ்கூல்ல சேர்ப்பாங்க. பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கும் போது கவர்மெண்ட்டுக்கு மறைமுகமா அந்த கவர்மெண்ட் அப்படின்னு டைரக்டா அந்த லீகல் ஃபண்டு அப்படின்றத தாண்டி அரசாங்கம் சார்ந்த இருக்கக்கூடிய கட்சிக்கு, ஆட்சியை நடத்துகிறவர்களுக்கு, அதிகாரிகளுக்கு பல வருமானங்கள் வருது. இதை அவர்கள் சார்ந்த நபர்களே நடத்துறாங்க. இதுதானே அதுல மெயினான விஷயம். இதை இந்த கண்ணோட்டத்திலையும் பார்ப்போம். ஆனா ரொம்ப காலத்துக்கு மக்கள்கிட்ட வந்து இல்லாத ஒரு விஷயத்த இருப்பதாக பின்பத்தை ஏற்படுத்தி நீண்ட நாள் ஆட்சி அதிகாரம் செய்ய முடியாது. ஏன்னா இது ஒரு காலம் இருந்தது. அது எப்படின்னா இந்த மீடியாலாம் கிடையாது. இப்போ இந்த பிரச்சாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா வார கணக்கில் இருக்கும். ஒவ்வொரு ஊர்லயா நின்று பேசுவாங்க. இப்போ ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு மேடை இருக்கும். இந்த மேடையில பேசுற விஷயத்துக்கும் அடுத்த மேடையில பேசுற விஷயத்துக்கும் சம்பந்தமே இருக்காது, நேர் எதிர் துருவத்தில் இருக்கும். ஆனா இங்கேயும் மக்கள் கை தட்டுவாங்க, அங்கேயும் கை தட்டுவாங்க. அன்னைக்கு ஒவ்வொருத்தர் பாக்கெட்லயும் ஃபோன் கிடையாது, வீடியோ எடுத்து உடனே இன்ஸ்டால, ஃபேஸ்புக்ல, ட்விட்டர்லலாம் வரப்போறது இல்லை. ஆனா இன்னைக்கு காலம் அப்படி இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல என்னென்ன பண்றாங்க, அவங்க சொந்த வாழ்க்கையில எப்படி வாழ்றாங்க, உங்களுக்கு ஒரு நியாயம் மற்றவர்களுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு அண்ணாமலை கேட்பது சரியாகத்தான் நம்ம மனசுலையும் படுது. இதை பொதுமக்கள் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆளுமையாக சிந்திங்க. இன்னொன்று, ஹிந்தியை திணிக்கிறாங்க அப்படின்ற விஷயம், ஹிந்தியை நிச்சயமாக திணிக்கலை. ஏன் திணிக்கலை அப்படின்னா, மும்மொழி கொள்கை அப்படின்றது 3 மொழியை ஒவ்வொரு மாணவனும் கற்கணும், இதுதான் ப்ரொசீஜர். இதில் 5ஆம் வகுப்பு வரைக்கும் தாய்மொழியில் கல்வி இருக்கணும். அடிஷ்னல் லாங்குவேஜா, செகண்ட் லாங்குவேஜா ஆங்கிலம் இருக்கணும், இங்கிலீஷ் இருக்கணும். 3வது எந்த மொழி இருக்கணும்? இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு மொழியை 3வது மொழியாக மாணவனுக்கு கற்றுக் கொடுங்க. ஒரே ஒரு சப்ஜெக்ட் இருக்க போகுது. அது ஹிந்தியாக இருந்தாலும் சரி,
மலையாளமாக இருந்தாலும் சரி, கன்னடமாக இருந்தாலும் சரி, ஒடிசாவாக இருந்தாலும் சரி, பஞ்சாபியாக இருந்தாலும் சரி, என்ன மொழி வேணாலும் இருக்கட்டும். இதை யார் முடிவு பண்ணுறா? இதை ஸ்டேட் கவர்மெண்ட், ஏன்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃபீஸர் இவங்க தான் அதை முடிவு பண்ணுறாங்க. இதில் இன்னொரு சிக்கல், நம்ம பேசுகிற நபர்கள்ட்ட கேட்குறாங்க, சரி 3வது மொழி என்ன மொழி வைக்கலாம் அப்படின்னா மக்கள் எதை சூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? மக்கள் ஹிந்தி தானே வேணும்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஹிந்தியை தானே திணிக்கிறீங்க அப்படின்னா மக்களே ஹிந்தி வேணும்னு தானே எதிர்பார்க்குறாங்க. இது ஒரு கல்வி, ஒரு அறிவு, ஒரு ஞானம், ஒரு ஞானத்தை, ஒரு அறிவை ஒரு குழந்தை பெறுறதுக்கு நீங்கள் ஏங்க தடையா இருக்கீங்க? இதுதானே கேள்வி. இல்லை ஹிந்தி கத்தே கொடுக்கக்கூடாது அப்படின்ற தீர்க்கமாக இருந்தீங்கன்னா நீங்கள் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க இந்த ஸ்கீமை. சென்ட்ரல் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. 3வது ஏதோ ஒரு மொழியை, உங்களுக்கு பிடிச்ச மொழியை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு இந்த பிரச்சனை. இதை 3வது மொழி எந்த மொழியை வேணாலும் பண்ணலாம், ஆனால் இந்திய மொழியாக இருக்கணும் அப்படின்னு நரேந்திர மோடி அவர்கள் இந்த மாற்றத்தை கொண்டு வர்றார். இதற்கு முன்பு இருந்த எஜுகேஷன் பாலிசியில் இந்த விஷயம் இல்லை, 3வது மொழியாக ஹிந்தி தான் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டது. இது காங்கிரஸ் தரப்புல செய்யப்பட்ட முடிவு. இதை மாற்றி அமைத்து, ஏன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. இப்போ உள்ள நிலைமையில என்ன விஷயம், ஏதாவது ஒரு மொழி அப்படின்னு சொல்றதே ஹிந்தி திணிப்பை நாங்க எதிர்க்கிறோம்ங்கிறாங்க. ஹிந்தி எங்கப்பா திணிச்சாங்க? இந்திய மொழியை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு வேணா சொல்லலாம். ஆனா அன்னைக்கு ஹிந்தியை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லும் போது எந்த அளவுக்கு விஷயங்கள் நடந்திருக்கும். எதுக்காக இதுல தமிழர் பண்பாடு, தமிழர் கலாச்சாரம் அப்படின்ற வார்த்தை எங்கேயாவது இருக்கா நம்ம இந்த திராவிட கட்சிகள்கிட்ட? இல்லை. திராவிடம் சரி, திராவிடம் தமிழ்நாட்டை தவிர வேற எங்கேயாவது இருக்கானா? வேற எங்கேயும் இல்லை. இது இங்கேதான். திராவிடம்னா என்ன? அதுக்கு கரெக்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன், அது ஒரு சித்தாந்தம் அப்படின்னு நினைச்சா சொல்லுவாங்க. அது ஒரு இனம் அப்படின்னு ஒரு தடவை சொல்லுவாங்க. இது ஒரு டாக்டிஸ், இது நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள்ட்டே ப்ராப்பரான டெஃபினிஷன் திராவிடத்துக்கு இது வரைக்கும் இல்லை. ஆண்டாண்டு காலமாக வந்தாச்சு. இந்த திராவிடம் அப்படின்னா அதுதான் இது ஒரு போலியான பின்பம், கட்டமைக்கப்பட்ட பின்பம். பெரியார் மண், பெரியார் இல்லைன்னா நாங்கள் இன்னைக்கு டாக்டர் ஆயிருப்போமா, இன்ஜினியர் ஆயிருப்போமா அப்படின்லாம் சொல்றாங்க. நார்த் இந்தியாவில் டாக்டர்ஸே இல்லையா, இன்ஜினியர்ஸே இல்லையா? அப்போ இதெல்லாம் இந்த திராவிடம் அப்படியே வந்துட்டாங்க, அப்படியே பேசிட்டாங்க, அப்படியே பழகிட்டாங்க. இது ஒரு காலகட்டத்தில் எடுபட்டது, இனியும் எடுபடுமா அப்படின்றத மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. அடுத்ததா நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு. எப்பா இது எப்படி சொல்றது? ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். இதுக்கு மட்டும்தான் சரியா நடக்குது. தமிழ்நாட்டில் எத்தனை போக்சோ கேஸ் பதியப்படுது, முறையா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுதா? 5 வயது குழந்தை, 3 வயது குழந்தை, பள்ளியில் ஆசிரியர்களே பாலாக்கிய குழந்தைகள், எத்தனை செய்தி இந்த ஒரு மாசம் பார்த்தோம்னா 50-60 தலைப்பு செய்திகள், வெளியில வராம எத்தனையோ வழக்குகள். இங்கெல்லாம் காட்டலாமேயா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். மத்திய அரசு இப்போ வெளிப்படையா நாங்க ஒரு கமிட்டி அமைச்சிட்டோம், இந்த கமிட்டியின் பரிந்துரைப்படி தமிழ்நாட்டில் 8 நாடாளுமன்ற உறுப்பினருக்கான சீட்டை குறைக்க போறோம் அப்படின்னு எங்கேயாவது அபிஷியல் நோட் வந்துச்சா? வரல. 543 சீட்டு கண்டிப்பா இருக்கணும், இதுல குறைக்க கூடாது அப்படின்னு இதை குறைக்க போறாங்கன்னு எங்கேயாவது அபிஷியல் நோட் வந்துச்சா? இது 50 வருஷமா மாறல, இனி மாற்றணும். இது எதன் அடிப்படையில் மாற்றுவாங்க அப்படின்னு ஜென்ரலாக கேட்டோம்னா, இந்த கொள்கையே, இந்த டீலிமிட்டைசேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, எத்தனை மக்களுக்கு ஒரு பிரதிநிதி அங்கே நாடாளுமன்றத்தில் இருக்கணும். இப்போ சின்ன ஸ்டேட்டாக இருக்கும், சின்ன ஸ்டேட்டில் ஒரு 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி அப்படின்னு இருக்கும். பெரிய ஸ்டேட்டாக இருக்கும், அந்த ஸ்டேட்டில் 15 லட்சம் பேருக்கு ஒரு எம்பின்னு இருக்கும். ஒரு சில ஸ்டேட்டில் 4 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி அப்படின்ற விதத்தில் இருக்கு. அப்படின்னா இது காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ மாற்றணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ள 2 முறை 25 வருஷமா தள்ளி வைக்கப்பட்டு இப்போ இது இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரணும் 2026 அப்படின்ற ஒரு நிலைப்பாடு. இதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு. இந்த கமிட்டிக்கு யார் தலைமை தாங்குறா அப்படின்னா, ஓய்வு பெற்ற அல்லது தற்போது இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒருத்தர், அப்புறமா சென்ட்ரல் எலக்ட்ரல் ஆஃபீஸர், ஸ்டேட் எலக்ட்ரல் ஆஃபீஸர். இது இல்லாமல் கமிட்டி மெம்பர்ஸாக ஒவ்வொரு ஸ்டேட்லையும் 5 MP 5 MLA இது ஆப்ஷனலாக வர்றாங்க. இப்படி ஒரு குழு நியமித்து அது தனி பாடியாக செயல்பட்டு அது அரசுக்கு பரிந்துரை கொடுக்கணும்.
இப்படி இப்படி பண்ணலாம். இவ 2-3 ஸ்கோப் இருக்கு அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுது. 843 சீட்டு வரைக்கும் இது எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதிய நாடாளுமன்றத்துல இத்தனை இருக்கைகள் தான் இருக்கு. அப்போ இப்படி இப்படி கூட்டுவாங்க. இல்ல இது வந்து எக்கனாமிக் பேசிஸ்ல எத்தனை மாநிலங்கள் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுது, வரி வருவாய் தருது. ஏன்னா சவுத் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த ஃபேமிலி பிளானிங் போன்ற விஷயங்களால பாப்புலேஷன் வந்து கண்ட்ரோல் ஆயிருக்கு. நார்த் இந்தியாவில் கண்ட்ரோல் ஆகலை. ஸோ நார்த் இந்தியாவில் அதிக சீட்ஸ் போயிடும், சவுத் இந்தியாவில் வந்து கம்மியான சீட்ஸ் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பம் நிறைந்த ஒரு டாபிக். இந்த குழப்பம் நிறைந்த டாபிக்கு இப்போ வேலை இருக்கா அப்படின்னா இப்போ உண்மையிலே வேலை இல்லை. இந்த அனைத்து கட்சி கூட்டம் எப்போ கூட்டப்படணும் அப்படின்னா ஒரு வரைவு வந்துருச்சு, ஒரு ரஃப் டிராஃப்ட் வந்துருச்சு, இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணோன்னா ஒரு மீட்டிங் நடத்தினா கூட ரைட்டு, இந்த கமிட்டியில் வந்து இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் பாஜகவுக்கு சாதகமான நபர்களாக தெரியுறாங்க, இவங்க வந்து பாஜக அரசுக்கு தான் ஃபேவராக முடிவு எடுப்பாங்க அப்படின்னு ஒரு கூட்டத்தை நடத்தினா கூட அது நியாயம். இன்னும் அந்த கமிட்டியே ஃபார்ம் பண்ணல, பேஸ் பண்ணி ரிப்போர்ட் கொடுப்பாங்க அப்படின்னா சென்செக்ஸ் பாப்புலேஷன் கவுண்ட், மக்களுடைய ஜனத்தொகை எவ்வளவு இருக்கு அப்படின்னு கணக்கிடப்பட்டு இதை வச்சு இந்த மக்கள் தொகை தான் இதை தீர்மானிக்கும். இதுதான் மெயின் கான்செப்ட். இந்த சென்செக்ஸே இன்னும் முடியலையப்பா. இந்த சென்செக்ஸ்க்கான பணி நிறைவடைஞ்சு அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்து இந்த ஸ்டேட்ல இவ்வளவு பாப்புலேஷன் இருக்கு அப்படின்னு அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த கமிட்டியே செயல்பட முடியும், முடிவெடுக்க முடியும். இந்த கமிட்டிலையும் ஒவ்வொரு ஸ்டேட்டினுடைய கான்ட்ரிபியூஷனுமே இருக்கும். இவங்க அதுக்கான ரிப்போர்ட் கொடுக்கலாம். இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. எப்போ இது வரப்போகுதுன்னு தெரியல. இன்னும் அஃபிஷியலாக ஒரு நோட் அவங்க கொடுக்கல. இப்போ இதுக்கு போராட்டம் எப்போ எடுக்கணும் அப்படின்னா ஒரு அஃபிஷியல் நோட் வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலான் இருக்கோம், இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு அறிக்கையோ அஃபிஷியல் ப்ரெஸ் நோட்டோ ப்ரெஸ் ரிலீஸோ வந்ததுக்கு பின்னால் அதை வைத்து இவர்கள் வந்து போராடினாங்கன்னா நியாயம். ஆனால் இப்போ எதன் பேஸ் படி இப்போ ஒரு அடிப்படை வேணும்ல ஒரு போராட்டத்திற்கு, இதை தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போராடினா ரைட்டு. அவங்க அதை பற்றியே பேசாமல் இருக்கும்போது எங்களுக்கு ஒரு செய்தி வந்துருச்சு, எங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படி தான் பண்ண போகிறீங்க, இதை தான் சொல்ல போகிறீங்க, அட அவர் சொன்னதுக்கு அப்புறம் போராடுங்களேன்ப்பா, இது இயல்பான விஷயம் தானே. அங்கேருந்து எதுவுமே சொல்லாமல் அதுக்குள்ளே நம்ம வந்து போராடுறோம் அப்படின்றது வந்து எப்படி ஏற்புடையதாக இருக்கும்? ஏன் இது ஏற்புடையதாக ஆக்கப்படுது அப்படின்னா இந்த மும்மொழி கொள்கை அப்படின்றது டிஎம்கே ப்ரொஜெக்ட் பண்ணுற விஷயத்துக்கும் ரியாலிட்டிக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த நிறைய பேர் வந்துட்டாங்க. அவங்களும் யோசிக்கிறாங்க. பொதுமக்கள் பேசுகிறாங்க, அப்பா உன் பிள்ளைய மட்டும் நீ ஃப்ரெஞ்சு கற்றுக்க விடுவ, சமஸ்கிருதம் கற்றுக்க விடுவ, ஹிந்தி கற்றுக்க விடுவ, நாங்கள் கடைசி வரைக்கும் அவனுக்கு போஸ்ட் ஓட்டிக்கிட்டே இருக்கணுமா? இப்போ என் பிள்ளையெல்லாம் அது கற்றுக்கக்கூடாதா? இன்னொன்று, பிள்ளைகளுமே அதிகமாக கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வத்தில் இருக்கக்கூடியவங்க. அந்த பிள்ளைங்களால படிக்க முடியலை அப்படின்னா அந்த பிள்ளைங்களை குறை சொல்ல முடியாது, கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களை குறை சொல்லணும். அந்த கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்த வேணாம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அந்த லட்சணத்தில் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது. அதன் அரசாங்கம் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு மாணவர்களை குறை சொல்லாமல் அவங்களுக்கு கிடைக்க வேண்டியதை நம்ம கொடுக்கல, நம்ம உருவாக்கலை. மத்திய அரசு எல்லா ஸ்டேட்டுக்கும் பண்ணுது. தமிழ்நாடுக்கு மட்டும் டெடிக்கேட்டடாக ஒரு பாலிசியை கொண்டு வந்து திணிக்கலை. அவங்க கொடுக்குறாங்க. சரி, ஏற்பதும் ஏற்காததும் உங்கள் விருப்பம். ஏற்றிங்கன்னா அதற்குரிய ஸ்கீமுக்குரிய ஃபண்டை அவங்க கொடுக்குறாங்க. ஏற்கலையா, எங்களுக்கு இது செட் ஆகாதுப்பா, நாங்கள் வந்து இப்படி தான் பாலிடிக்ஸ் பண்ணுவோம், கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்டாண்டர்ட் இப்படி தான் வச்சுருப்போம், அப்படி வச்சுருந்தாதான் மக்கள் வந்து காசு கொடுத்து எங்கள்கிட்ட படிப்பாங்க, அப்புறம் எப்படி எங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு இருக்கலாம். ஒன்று ஏற்றுக்க போகிறீங்க, இல்லை ஏற்றுக்காமல் விட போகிறீங்க. இதுதான் இன்னைக்கு தலையாய பிரச்சனையாக மக்கள்கிட்ட காட்டி 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 பேசி இதுக்கு நீட்டு ஒழிப்புக்கு கையெழுத்து இயக்கம் நடத்தினீங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்த தமிழிசை சவுந்தரராஜனும் அவர்கள் பண்ணாங்க. இது செய்யக்கூடாத குற்றமா? கைதி வரைக்கும் போய், அதாவது இன்னைக்கு கைதி பண்ண வேண்டிய நபர்கள் பல பேர் சுதந்திரமா சுத்திட்டு இருக்காங்க. நம்ம செந்தில் பாலாஜி அவர்களுடைய சகோதரன் தலைமறைவா 1.5 வருஷமா இருக்காருங்க. இவர் சிறைக்கு போனதுல இருந்து இப்போ வரைக்கும் தலைமறைவா இருக்காரு. அவங்கள தேடி போய் நம்ம அரசாங்கம் கைதி பண்ணாது. ஆனா இந்த காவல்துறை இப்போ இந்த சீமான் அவர்கள் வீட்டில் வந்து எக்ஸர்விஸ்மேன் ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா காவலுக்கு, அவரை கைதி பண்ணும், அவரை வந்து சிறையில் அடைக்கும், குண்டு கட்டா தூக்கிட்டு போகும். அவர் பண்ண குற்றம் என்ன? இந்த நோட்டீஸை கிழிச்சது. நோட்டீஸ் சர்வ் பண்ணியாச்சு, நோட்டீஸை ஒட்டியாச்சு அப்படின்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸோடைய கடமை முடிஞ்சு போச்சு. அவங்க அதை படிக்கிறாங்க, கிழிக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க,
அதை அவங்க ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணலை, இல்லை இது பண்ணலைன்னா அடுத்த நோட்டீஸ், அடுத்த சம்மன் இஷ்யூ பண்ணுங்க, அதுக்கு லீகலாக ஆக்ஷன் எடுங்க. காவலுக்கு இருக்கக்கூடிய முன்னாள் இராணுவ வீரரை நீங்கள் இப்படி தான் ட்ரீட் பண்ணுவீங்களா? ஏன் இன்னும் செந்தில் பாலாஜி அவர்கள் தம்பியை அவங்களால கைது பண்ண முடியல? இந்த வழக்கில் இங்கேருந்து பெங்களூர் வரைக்கும் போய் விஜயலட்சுமி அவர்கள்ட்ட அவங்க வாக்குமூலம் கேட்டிருக்காங்க, அவங்க ப்ரொசீட் பண்ணியிருக்காங்க. சரி, இங்கே அவர் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியும், இதே ஈசிஆரில் தான் இருக்காருன்னு அண்ணாமலை அவர்கள் சொன்னார். அவர்கிட்ட போய், சார் அவர் எங்கே இருக்காரு கரெக்டாக சொல்லுங்கள், நாங்கள் போய் பிடிக்கிறோம்னு சொல்லிட்டு கேட்டு போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துருக்கலாமே. இந்த கேஸ் இன்னும் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிருக்குமே. அதை நம்ம அரசாங்கம் பண்ணாது. சரி, பார்ப்போம். இது நம்ம தெரிஞ்சுக்க மட்டும்தான் முடியும், வேற எதுவும் நம்மளால இதில் பண்ண முடியாது. மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆட்சியில் நடக்கும் நிகழ்வுகளை உள்வாங்கிட்டாங்கனாலே அவங்க சிந்தனைகள் மாறும். ஒருவேளை சிந்தனைகள் மாறி நாளை தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.